என்னடா இது வெளியே டம்மு டும்மு சவுண்டு கேட்குது. ஒரு பக்கத்தில் இருக்கிற பட்டாசு கிட்டாசு வெடிக்கிறானோ? என்ன நடக்குது வெளியே? என்னது இது? வானத்துலேருந்து ஒரே ஏரிக்கல் மழையை பொழியுது. என்னங்கடா இது? இவ்வளோ நடந்த சாதா மழை பொழிகிற மாதிரி மொத்த கல்லு கீழே விழுது. எவன் பார்த்த வேறடா இது? என்ன இது? என்ன நடக்குது இங்கே? வானத்தில் நிலா வேற பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்கு. என்னங்கடா நிலாக்கு கண்ணு அப்புறம் மூக்கு வாயிலாம் சொல்லிட்டு ஒரு கொடூரமாக இருக்கு. ஆஹா, எவ்வளோ நிலா போய் உடஞ்சி கிரிஞ்சு வச்சிட்டானா? ஒருவேளை இதுக்கும் இந்த எரிக்கல் மலைக்கு சம்மந்தம் இருக்கு போல இருக்குல்ல இருக்கு. ஆஹா, இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நம்மளோட பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். நம்ம நாய் வேற எங்க போச்சுன்னு தெரியலையே. சாப்பு எங்க போன? இப்படி கல்லு மலை பொழியுது, வந்து எழுப்ப மாட்டியா? ஐயா, இது வேற நீ எதுக்கு விழுது? இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க ஒரு பாதுகாப்பா இருக்கலாம். இங்கதான் இருக்கியா? நம்மள நாய் பாதுகாப்பா சொல்லிட்டு பார்த்தா அது பாதுகாப்பான இடத்துல நம்மள கூப்பிடுது. இரு வந்துட்டேன். இல்ல கல்லு மலையில மாட்டிக்கிட்டேன். பாஸ் எழுந்துருங்க, பாஸ் எழுந்துருங்களா? என்னாச்சு? நேத்து ராத்திரி கல்லு மலையா பொழிஞ்சதுல. நல்ல வேலை நமக்கு எதுவும் ஆகல. டேய் சாப்பு, உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல பாஸ், எனக்கு ஒன்றும் ஆகல. நீங்க தான் அந்த கல்லுல மாட்டி மயங்கிட்டீங்க. நல்ல வேலை எழுந்துட்டீங்களே. சரி, அது கல்லு மலை என்னாச்சு? அது தானாவே நின்றுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களும் எல்லாருமே இந்த ஊரை விட்டே போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க பாஸ். எதனால இந்த கல்லு மலை பொழிய ஆரம்பிச்சுன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நம்ம ஒரு நியூஸில் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. முதல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா டிவி போட்டு பார்க்க வேண்டியதா? டே சாப்பு, நீ வீட்டுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ண, நான் நியூஸ் சேனலில் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க பாஸ், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். முதல்ல போயிட்டு பார்த்து நியூஸ் சேனலில் பார்ப்போம். நம்ம ஊர்லலாம் சின்ன இடி இடிச்சாலே பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, ராத்திரி ஆஸ்ட்ராய்டு மலையே பொழிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கட் பண்ணல. முதல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா டிவியை வந்து போடுவாங்க. அப்போதாங்க பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கல்லு மலை பொழுது நமக்கு தெரியும். போடுறா டிவியை. ஐயா, இவனுங்க வர விளம்பரம் போட்டு சாப்பிடுறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேனலாக வைப்போம். ஏற்றா ரிமோட்டை. பிரேக்கிங் நியூஸ். நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம நிலவுக்கு உயிர் வந்த மாதிரி ஒரு தோற்றம் தெரிஞ்சுது. அதை தொடர்ந்து வானத்துல இருந்து ஒரு எரிக்கல் மலையா நம்ம ஊரை தாக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா இந்த ஒரு தாக்குதல் கொஞ்ச நேரத்துல நின்றுச்சு. எதனால நிலவு இந்த மாதிரி மாற்றி சொல்ற விஷயம் நம்ம ஊர் சயின்டிஸ்டுகளுக்கே தெரியல. ஆனா அவங்க இந்த மாதிரி தாக்குதல் மீண்டும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. எனவே பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்க. ஐயே, என்னடா இது? மறுபடியும் ஆஸ்ட்ராய்டு மலை புளியோன்றானுங்களா? எதனால நிலவு இப்படி மாறிச்சு சயின்டிஸ்டுக்கே தெரியலன்றாங்களே. இப்ப என்ன பண்றது? இதை பத்தி யாருக்கிட்ட கேட்கலாம்? ஐடியா இருக்காரு நம்ம டோனி ஸ்டார்க்கு. அந்த ஆளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு எல்லாத்தையும் புட்டு பார்த்தீங்கன்னு வைக்க போறாரு. போடுறான் அவருக்கு ஃபோனை. ஹலோ டோனி ஸ்டார், நான் தான் ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். உயிரோட தான் இருக்கீங்களா? நேற்று ராத்திரி பார்த்தீங்களா நம்ம ஊரில் ஒரே ஆஸ்ட்ராய்டு மலையாக புழிஞ்சுது. இதுக்கான காரணம் உங்களுக்கு என்ன தெரியுமா? ஃப்ராங்க்லின், நீயும் உயிரோட தான் இருக்கியா? நான் இதுக்கான மொத்த காரணத்தையோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் ஷீல்டோடைய ஷிப்பில் தான் இருக்கேன். நீ உடனே கிளம்பி இங்கே வா. என்னது உடனே கிளம்பி வா? நான் எப்படி வரத்தேன்? ஷிப் எங்கே இருக்கு? அது வீட்டு மேலதான் பறந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் கிளம்பியோ ஃப்ராங்க்லின், உனக்கோசம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னது நம்ம வீட்டுக்கு மேலே ஷீல்டோட ஷிப்பு பறக்குதா? பார்த்தீங்களா? ஆஸ்ட்ராய்டு மேலே பொழிஞ்சோடனே இந்த ஆள் வந்து ஷீல்டு ஷிப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நேக்கா உக்காஞ்சிட்டாரு. அங்கே பாருங்க என்ன உயரத்தில் பார்க்குன்னு சொல்லிட்டு. என்னதான் ஆஸ்ட்ராய்டு மேலே பொழிஞ்சாலும் அந்த ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாதுங்க. ஆனால் நம்ம எப்படி இங்கேருந்து அவ்வளோ ஹைட்டு ஷிப்புக்கு வந்து போகிறதுக்கு அதுதான் எனக்கு புரியல. பாஸ் மறந்துட்டீங்களா? நம்ம கிட்ட தான் ஃப்ளைங் பைக் இருக்குல்ல, அது கேராஜுக்குள்ள தானே இருந்தது. அதுக்கு எதுவுமே ஆயிருக்காது. வாங்க ஃப்ளைங் பைக் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஷீல்டோட ஷிப்புக்கு பறந்து போலாம். சாப்பு, பரவாயில்லையடா, உனக்கு இவ்வளோ அறிவா? ஆச்சரியமா இருக்கு. நீ சொன்ன மாதிரி நம்ம கிட்ட ஃப்ளைங் பைக் இருக்குல்ல, அதுவும் கேராஜுக்குள்ள இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரி அந்த ஆஸ்ட்ராய்டோட அட்டாக்கில் இதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே அவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ உடனே இந்த ஒரு பைக் எடுத்துக்கின்னு ஷீல்டு ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா போவாங்க. ஏன்னா நியூஸ் சேனலில் எப்போ வேணாலும் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு மேலே பொழியலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சாப்பே சீக்கிரம் ஏறு போகலாம். பாஸ், நான் முனையில ஏதோ புடிச்சிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பார்த்து போங்க. என்ன கீழே தள்ளுறாதீங்க. நீ எதுக்கு பயப்படாத, நான் உன பத்திரமா ஷீல்டு ஷிப்பை கூட்டி போய் விடுறேன். கெட்டியமா பிடிச்சிக்கோ. டேய் ஆட்டம் ஓக்கறா. பாஸ், நான் ஒன்றும் ஆட்டல, நீங்க தான் ஆட்டி ஓட்டுறீங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் கீழே விழுந்துருவேன். அப்படின்னா வீடியோ பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லு. அப்போ தான் ஆட்டாம ஓட்டுவேன்.
இது வேறயா? வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் ஆல் கொடுத்துருங்க. அப்படி இந்த வீடியோ கொஞ்சம் ஐப்பா ஏத்திருங்க, அப்பதான் இவர் ஆட்டாம ஓட்டுவாரு. வந்துட்டோங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஷீல்டோட ஷிப் வந்து நெருங்கிட்டோம். பாஸ் அங்க பாருங்க ஒரு எரிக்கல்லு. ஆஹா இது நம்ம கிட்டே வருதா? இப்போ என்ன பண்ற மட்டும் பாருங்க. நாங்களா லெஃப்ட்ல கையை போட்டு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரெயிட்டா போற ஆள்டா. இதுல நம்ம மாட்டுவோமா? இல்ல இப்போ மாட்டிடுவோம் போல இருக்கு. அநியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரைட் மேலே புளியுது. சீக்கிரம் இதுல ஒன்று நம்ம பைக் மேலே பட்டாலும் பைக் அதை வந்து முடிஞ்சிச்சு. ஆஹா நேரம் ஒரு ஆஸ்ட்ரைட் வேற வருதே. மாற்றாத நல்ல வேலை நம்ம மேலே பார்த்தீங்கன்னா இடிக்கல. இந்த ரூஃப் டாப் கீழே போயிடலாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரைட் மேலே தப்பிக்க முடியும். கமான் கிராஷ் லேண்டிங் தான் பண்ண போறேன். டே சாப்பு கெட்டிமா பிடிச்சிக்கோ. ஏன்னா இப்போ லைட்டா நான் கிராஷ் லேண்டிங் பண்ண போறேன். பப்பு என்னமோ பண்ணுங்க, ஆனா தயவு செஞ்சு ஆஸ்ட்ரைட்ல மாட்டாதீங்க. ஐயோ நல்ல வேலை சேஃபாக பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். மேலே ரூஃப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஸ்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா இருக்காது. சாப்பு நீ இதே இடத்துல பத்திரமா இருக்கியா? நான் போய் டோனி ஸ்டார்க் எங்கே இருக்காரு பார்த்துட்டு வரேன். பப்பு நீங்க கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. உயிரோட இருந்தா மறுபடியும் சந்திக்கலாம். அட நல்ல நாய்னா நன்றி உள்ள ஜீவன். நம்ம எங்கே போனால் கூடயே வர சொல்லிட்டு பார்த்தா நம்ம வளர்க்குற நாய் பாருங்களேன். நான் இங்கேயே பத்திரமா இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க, உயிரோட இருந்தால் மறுபடியும் சந்திக்கலாம் சொல்லுது. பார்த்துக்கிறேன். இங்கே எதோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இது எங்கே கூட்டு போகணும்னு தெரியல, போய் பார்க்கலாம். என்னடா இது படிக்கிட்டு வர அது பாடுன்னு போயினே இருக்குது. இவ்வளோ பெரிய ஷிப்பில் ஒரு லிஃப்ட் கூட வைக்க மாட்டீங்களாடா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு உயரத்தில் இருக்கும். இங்கே வந்து இப்படி படிக்கட்டில் ஏறி இறங்க விட்டா இழைச்சிட மாட்டோம். இப்படிலாம் பண்ணா இது நியாயம்மா? மனம் தாங்குமா? நீங்கள் வீடியோக்கு லைக் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடூரமான பாட்டு டைலாக்லாம் நம்ம வாய்ஸில் வந்து கேட்க வேண்டியது இருக்கும். லைக் கொடுக்காதவங்க மறக்காம ஒரு சின்ன லைக் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். என்னடா இது ஏதோ எழுதியிருக்காங்க, ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கு லாஜிஸ்டிக்கு பிளா சரியா உனக்கு என்னமோ எழுதிட்டு போட்டோம். நம்ம முதல்ல போய் பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் கண்டுபிடிப்போம். என்னடா இது வெயில் இப்படி மண்டையை போடுக்குது, இப்படியே விட்டா கருத்து போயிடுவோம் போல இருக்கே. ஃப்ராங்க்லின் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டியா? நீ எப்படி வருவதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே தாங்க இருக்காரு அவரு. என்ன டோனி ஸ்டார்க் ஆஸ்ட்ராய்ட்னால ஊரே அழியத்தினால நீங்கள் உஷாரான ஷிப்பில் வந்து உக்காந்துக்கிட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் அந்த ஆஸ்ட்ராய்டை தடுக்கிற வழியை தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னது வழியை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல காரணத்தை கண்டுபிடிச்சிங்களா? ஏன்னா நம்ம ஊர் சயின்டிஸ்டுக்கே தெரியலன்ட்டாங்க. அதை நான் கண்டுபிடிப்பாம இருப்பேன்னா இதுக்கான காரணம் ஏலியன்ஸ். என்னது ஏலியன்ஸா? ஆமாம் ஏலியன்ஸ் தான் நம்மளுடைய மூன், அப்புறம் மார்ஸ், அப்புறம் கடைசியா மெர்க்குரி, இந்த 3 பிளானட்டையே டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் நேற்று நிலவை கொடூரமாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு விதமான மிஷினை யூஸ் பண்ணி ஆஸ்ட்ராய்ட் மலையை பொழிய வச்சிருக்காங்க. அட தலைவா, அதான் இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டிங்களே, போயிட்டு அந்த ஏலியன்ஸை கழுத்தமிழ்னால போட்டு நம்ம ஊரை காப்பாற்றலாம்ல. அது என்னால் முடியாது. ஏன்னா அந்த ஏலியன்ஸை பற்றி எனக்கு மொத்த விஷயமும் தெரியாது. இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால் நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. நீ என்ன பண்ணுறன்னா இந்த இடத்துல மார்க் 85 அயன்மேன் ஆர்மர் சூட் இருக்கு பத்தியா, இந்த ஒரு ஆர்மரை நீ மாட்டிக்கிட்டு மிலிட்ரி பேஸ் கிழக்கு சைடுக்கு நீ போ. அங்கே தீவில் ஒரு ராக்கெட் இருக்கும். அந்த ராக்கெட் எடுத்துக்கிட்டு நிலாவுக்கு போயிட்டு அந்த ஏலியன்ஸை அழிச்சிரு. முக்கியமாக அங்கே ஒரு சேட்டலைட் இருக்கும், அந்த டேட்டாவை ரிகவர் பண்ணு. அப்போ தான் ஏலியன்ஸ் அடுத்து எங்கே போயிருக்காங்க நமக்கு வந்து தெரியும். நீங்கள் போய் உலகத்தை காப்பாற்றுவீங்க சொல்லிட்டு பார்த்தா என்ன ஆஸ்ட்ரோனாட்டாக ஆக சொல்கிறீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலை. ஃப்ராங்க்லின் வேற ஆப்ஷனே இல்லை. நீ எப்படியாவது நிலாவுக்கு போயிட்டு அந்த ஏலியன்ஸை தோக்கடிச்சுட்டு சேட்டலைட் டேட்டாவை எடுத்தாதான் நம்மளால உலகத்தை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் சீக்கிரம் கிளம்பு. ஏன்னா எப்போ வேணாலும் ஆஸ்ட்ராய்ட் மேலே பொழியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அயன்மேன் ஆர்மரை பார்த்து யூஸ் பண்ணு. ஏன்னா அதில் சார்ஜ் ரொம்ப காலி ஆயிடுச்சுன்னா உனக்கு தான் பெரிய பிரச்சனை. அட என்னங்கடா இது, இந்த ஆள் உலகத்தை காப்பாற்ற சொல்லிட்டு பார்த்தா நம்மளை கோத்து விட்டானே. சரி பண்ணுற உலகத்தை காப்பாற்றணும் சொல்கிறீங்க. இதுதான் அந்த ஆர்மரா? இப்போ இதை பற்றி நான் முதல்ல மாட்டிக்கலாம். ஆல்ரைட், ஒரு வழியை பார்த்தீங்கன்னா ஆர்மர் வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ என்னடா நம்ம மிலிட்ரி பேஸ்க்கு கிழக்கு சைடுக்கு போனோமா? அங்கே தான் ஐலாண்டில் பார்த்து ராக்கெட் இருக்கா, அது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு போக முடியுமா? என்னடா இதுதானே அவெஞ்சர்ஸ் படத்தில் அயன்மேன் வந்து சுற்றுவார், நம்மளும் சுற்றலாமா? வேணாம் அவருக்கு ஏற்கனவே ஆர்மரை பார்த்து யூஸ் பண்ணுன்றாரு. எப்போ என்னடா இது மறுபடியும் ஆஸ்ட்ராய்ட் மேலே பொழிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கிட்ட நம்ம சக்தியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸுக்கு ஈஸ்ட் சைடில் இருக்க தீவுக்கு போவோம். அங்கே இருக்க ராக்கெட் எடுத்து நிலாவுக்கு போயிட்டு அந்த ஏலியன்ஸை கழுத்த மட்டும் தட்டி பார்த்தீங்கன்னா உலகத்தை வந்து காப்பாற்றுவோம். ஆஸ்ட்ராய்டில் மேலே கீழே விழுந்துட போதுங்க. இது வேறு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா இந்த சூட்டை நம்பி தான் நம்ம வந்து ஸ்பேஸுக்கு போகிறோம். வராலே படே வராலே கட்டப்பொம்மை ஊர் எனக்கு, கெட்டவனு பேர் எனக்கு. இந்த சிச்சுவேஷனில் ஒரு பாட்டு தாங்க பாட தோணுது. மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. பாட்டு பாடிங்கனே பார்த்தீங்கன்னா தீவுக்கு வச்சிருக்கிறோமோ அதை சேர்ந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டை இவ்வளோ க்ளோஸாக பார்த்தது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூவிஸில் பார்த்துருக்கேன், பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அதை பிடிக்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டவரு, அது கீழே ஸ்டாண்டிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு,
அது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கிட்டு நிலாவுக்கு போனோமா, இந்த ராக்கெட்டு பார்க்குறதுக்கே ஏதோ பழைய பொருளாக வச்சு கலந்து செஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இதில் தான் பார்த்தீங்கன்னா ஏறி போனோம். உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏறிட்டோம். இன்னும் இது டேக் ஆஃப் பண்ணிடலாமா? என்னங்கடா இது இங்கே எவ்வளோ பட்டன் இருக்குது, ஏதோ புக்கு வச்சுருக்கானுங்க. மேனுவலா, அதாவது இதை படித்து என்னென்ன பட்டன் யூஸ் செய்து தெரிஞ்சுக்க தம்பின்றானுங்க. ஆனால் போங்கடா, ஏதோ ஒரு பட்டனை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுவோம். அக்கச்சாக், ஹேய் என்னங்கடா இது 1 2 3 4 சொல்லிட்டு கவுண்ட் டவுன்ல இல்லையா, டேரெக்டாக பற்றி டேக் ஆஃப் பண்ணிட்டானுங்க. என்னங்கடா இது பாட பார்த்தீங்கன்னா மேலே போயினே இருக்குது. இப்போ ஒரு இன்ஜின் ரிலீஸ் ஆக போதா, வேறு வழியே இல்லை. இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனாட்டாக பார்த்தீங்கன்னா ஆகிட்டோம். ஃபஸ்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துச்சுங்க. இப்போ அடுத்து போய் செகண்ட் இன்ஜின். என்னடா இது, அந்த ராக்கெட் அங்கே தொட ஆடுது. என்ன நெட்டு போல்ட்டெல்லாம் டைட் பண்ணாமல் விட்டானுங்களா? அதை பற்றி நமக்கு என்ன கவலை, நம்ம தான் உள்ள அயன்மேன் ஆர்மர் போட்டிருக்கோமே. இந்த ராக்கெட்டுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்றோம். இப்போ 2வது இன்ஜினும் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. நம்ம எர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சோலார் சிஸ்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட் எது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணிடுங்க. அதாவது மெர்க்குரியா, வீனஸா, உங்களுக்கு எந்த பிளான்ட் ரொம்ப பிடிக்க சொல்லிட்டு வந்துட்டோங்க. பூமியை விட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம ஸ்பேஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ நம்மள ஒரு ஆஸ்ட்ரோனாட்டாக பார்த்தீங்கன்னா ஆகிட்டோம் வேற மாதிரி. ஆனால் நிலவு எங்கே இருக்குன்னு தெரியலையே. பின்னாடி இருக்கிறது மார்ஸு ரொம்ப தூரத்தில் இருக்குது. நினச்சாலும் பார்த்தீங்கன்னா போக முடியாது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீனஸ் இருக்குது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா போக முடியாது. ஐயா, இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இந்த ராக்கெட்டில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம எர்த்துக்கே பற்றி திரும்பி போகுது. இது வேலைக்கு ஆகாது. இது விட்டு பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிட வேண்டியதான். குதிச்சிட்றா கைப்புள்ள. அயன்மேன் ஆர்மர் பார்த்தீங்கன்னா காப்பாற்றோன்னு நினைக்கிறேன். வெளியே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துடுவோம். இஜெக்ட்டு. நல்ல வேலை, நமக்கு எதுவும் ஆகலை. இந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சிருச்சிங்க. நிலவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு பார்த்தீங்கன்னா பறந்து போயிடலாம். ஏன்னா இந்த ஆர்மர் எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம அங்கே பார்த்தீங்களா அந்த ராக்கெட்டு, அது பாடிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்கு. ஏதோ இத்து போன ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கானுங்க. நல்ல வேலை, அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வரைக்குமாச்சும் வர முடிஞ்சது. அது வரைக்கும் போய் சந்தோஷம். நிலவு பார்க்குறதுக்கு அங்கேருந்து கிட்ட தெரிஞ்சுதுங்க. ஆனால் போக தான் தெரிஞ்சு ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கிட்ட போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆர்மரில் இருக்க மொத்த பவர் காலியிடம் போல இருக்குது. அவர் அப்போவே சொன்னார், ராக்கெட் இருந்தால் தான் ஸ்பேஸுக்கு போக முடியும், அயன்மேன் ஆர்மர் அவ்வளோ சக்தி இல்லை சொல்லிட்டு. அப்போ புரியல, இப்போ புரியுது. ஏன்னா நம்ம இடத்துலேருந்து இந்த ஆர்மர் மாட்டிங்கன்னா நிலாவுக்கு வந்திருந்தோம்னா அவ்வளோதான், பேட்டரி மட்டுமா ட்ரைன் ஆகிட்டு இருக்கோம். என்னடா இது, இந்த இடத்துல இது ஏலியன்ஸ்லாம் டூருக்கு வந்த மாதிரி ஏதோ இது பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன். செர்மனியா, வாங்க. என்ன தைரியம் தான் எர்த்தி அட்டாக் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறோம் பாருங்க. இதுங்க அட்டாக் பண்ணுறதுலாம் பாருங்களேன், சிக்கலக்கா பண்ணுற மாதிரியே இருக்கே. என்னடா ஸ்பேஸில் டைம் அநியாயத்துக்கு வேகமாக போகுதுங்க பாருங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொழுது விழுந்துருச்சு. அதாவது இப்போ பூமியில் இருக்கவங்களாம் வயசு வேகமாக இருக்கும், ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா வயசு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ நம்ம இருக்க மொத்த பவர் வச்சு அடிக்க வேண்டியதான். அதுக்குள்ளே ஒரு நாள் முடிஞ்சிருச்சா? டேய் என்ன நடக்குதுங்க, அதுக்குள்ளே பொழுது விழுந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு ராக்கெட் இருக்குங்க, அதை யூஸ் பண்ணி தான் இப்போ இடத்துக்கு போனோம். எவனோ ஒருத்தர் இந்த நிலாவில் இப்போ ராக்கெட் விட்டு போயிருக்கா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஒரு யூஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா காலி பண்ணோம். ஏன்னா இங்கே இருக்க மிச்சம் மீதி ஏலியன்ஸ்லாம் தப்பிச்சு போகுது. இப்போ அடிக்கிற அடியில் அந்த யூஎஃப்ஓ என்ன ஆகுது மட்டும் பாருங்க. அடிச்சு தூக்கு இந்தா மறுபடியும் வாங்கி போய் எகிரி வந்து இன்னொரு அடி. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. நம்ம கிட்ட இருக்க மிசைலை விட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூஎஃப்ஓ இந்த நிலாவிலே கிராஷ் பண்ணிட்டு போயிட்டு சேட்டலைட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம். அவ்வளோதான், நிலவு இருந்த ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக காலி பண்ணிட்டோம். இப்போ அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் சேட்டலைட்லேருந்து டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த சேட்டலைட்டில் பார்த்தா தெரியும் இந்த ஏலியன்ஸ் அடுத்து நிலாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளானட்டை வந்து டேக் அவுட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஆஸ்ட்ராய்டு மழை பொழித்து நின்றோன்னு நினைக்கிறேன். அடுத்தது இதுங்கெல்லாம் எங்கே போகுதுங்கன்னா மார்ஸுக்கு போகுதுங்க. மார்ஸுக்கு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற சார்ஜ் வச்சு பார்த்தீங்கன்னா பூமிக்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடி ராக்கெட் முதல்ல ஸ்டார்ட் ஆகுதா செக் பண்ணி பார்க்கலாங்க. இது ஸ்டார்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா அழகாக இது வச்சு பூமிக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். என்ட்ராகடா உள்ள கச்சாக் பர என்ன இது டம்மியா? அடா பாவீங்களா, பெட்ரோல் ராக்கெட்டை விட்டு போயிருக்கானுங்க. ஸோ ஃபைனலாக பண்ணி வீடியோ இன்றைக்கு நம்ம வந்தாச்சுங்க. உங்களுக்கு இதோட கண்டினியூஷனாக பார்ட் 2 வீடியோ வேணா மறக்காம வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஜிடிஃபை கண்டு பார்த்து மேக் பண்ணி டைம் சேனலில் போட்டிருக்க வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. அப்படியே வீடியோக்கு பார்த்து இப்போ ஏற்றி விட்டு போயிடுங்க. டேக் கேர்.